ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். சோபகிருத்து வருஷம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது 17/7/2023 17/8/2023 வரை உண்டான 32 நாட்கள். இந்த தமிழ் மாதத்தில் பார்த்தேன்னா 32 நாட்கள் இருக்குது இந்த ஆடி மாதத்தில். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலும் பெரிய விசேஷமான மாதம் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து தட்சிணாயனம் பிறகுறது, தட்சிணாயன புண்ணிய காலம் பிறகுறது. உத்தராயணம் தட்சிணாயனம்னு 2 அயனங்களை பிரித்து வச்சுருக்காங்க ஒரு வருஷத்தை. அதில் வந்து பகல் பொழுதாக உத்தராயணமும், தட்சிணாயனம் வந்து மாலை பொழுதிலிருந்து இரவு பொழுதாக கண்டினியூஸாக ஈவினிங் டைம்னு சொல்லுவோம் இல்லையா, மாலை பொழுதிலிருந்து நைட்டு, அதெல்லாம் வந்து தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தட்சிணாயன புண்ணிய காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் மாதத்தின் முதல் மாதமாக ஆடி மாதம் வருது. ஆடி மாதம் வந்து ஆடி தபசு, ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை. இந்த வருஷம் வந்து ஆடி அமாவாசை 2 வருது. 17ஆம் தேதி ஆரம்பிக்கும் பொழுதே, 17/7/2023 ஆரம்பிக்கும் பொழுதே ஒன்று வருது. அடுத்தது வந்து 16ஆம் தேதி 16/8 அது வந்து ஒன்று வருது. 16ஆம் தேதி இருக்கக்கூடியது தான் வந்து 16/8/2023 தான் வந்து ஆடி அமாவாசை அப்படின்னு கொண்டாடணும். ஏன் அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரே மாதத்தில் 2 நட்சத்திரம் வந்ததுனாலும் சரி, 2 திதிகள் வந்தாலும் சரி, 2வது திதியை தான் எடுத்து செய்யணும். அதனால் வந்து 2வது வரக்கூடிய அமாவாசை, இந்த ஒரே மாதத்திலேயே வந்து 2 அமாவாசை வர்றதுனால 2வது அமாவாசை ஆடி அமாவாசைன்னு எடுத்து பண்ணணும். திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவிலெலாம் வந்து ஆடி அமாவாசையெல்லாம் பெரிய விசேஷமாக இருக்கும். கூட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆடி தபசு, ஆடி பௌர்ணமி ரொம்ப விசேஷம். ஆடி பெருக்கு 3/8/2023. ஆடி தபசு வந்து இந்த 17/7 ஆரம்பிச்சிடும், ஒரு 10 நாள் போகும். சங்கரன் கோவிலில் ரொம்ப பெரிய விசேஷம். கோமதி அம்மன் சங்கரன் கோவிலில் வந்து அது ரொம்ப விசேஷமான இடம். சங்கரனார் கோவில் ஹரிஹரனும் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாக இருக்கும். விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் இருக்கக்கூடிய இடமாகவே இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா ஆடி பெருக்கு, அது வந்து 3/8/2023. ஆடி பெருக்கு ரொம்ப பெரிய விசேஷமான இது. அதாவது பூ பறிக்கிற நோம்பி இதெல்லாம் சொல்லுவாங்க. இதற்கு பிறகு வந்து நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி, அதுக்கப்புறம் ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதம் வந்து லேசாக மெதுவாக மழை பெய்யறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த 6 மாதத்தில் நல்ல விதைகள் போட்டால் நல்ல செழிப்பாக வளரக்கூடும். ஆடி செவ்வாய் தேடி குழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து ஆடி மாதம் இருக்கிற செவ்வாய்க்கிழமை வந்து பெண்கள் வந்து தலையில் நல்லெண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் வச்சுட்டு குளிக்கணும், கடவுளுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒன்று. ஆடி பௌர்ணமி வந்து விசேஷம் பார்த்தாலேயானால் ஹயக்ரீவ பெருமான் வந்து தோன்றினதாக சொல்லக்கூடியது. அது வந்து ஆடி மாதம் பௌர்ணமியில் வர்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கம்பல்சரியாக ஹயக்ரீவர் சன்னதிக்கு போய் சேவிச்சுட்டு, அதுவும் இப்போ 10th 12th எல்லாம் எழுதுறவா கண்டிப்பாக போய் சேவிச்சுட்டு வர்றது ரொம்ப விசேஷம். கிருத்திகை, ஆடி கிருத்திகையும் ரொம்ப விசேஷம். ஆடி மாதம் மொத்தமே 32 நாளும் விசேஷம் தான் ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலும். ஒரு அதாவது இந்த ஆடி மாதம் தட்சிணாயனத்தில் ஆரம்பிக்கும் போது ரொம்பவுமே விசேஷமாகவே இருக்கும். சரி, இப்போ கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தில் மேஷ ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பார்த்தேன்னா ராகு பகவானும் குரு பகவானும் இருக்கா. அதை தவிர வந்து கடகத்தில் சூரிய பகவான் இருக்கார். இந்த மாதம் வந்து புத பகவான் மட்டும்தான் மாற்றம். எப்போ அப்படின்னா அது 23/7, அதாவது இந்த மாதம் பிறந்து ஒரு வாரத்திலேயே, அதாவது தமிழ் மாதம் பிறந்து 17ஆம் தேதி பிறக்கிறது ஒரே வாரத்தில் வந்து புத பகவான் வந்து சிம்மத்துக்கு போகிறார். அதை தவிர வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. சிம்மத்தில் பார்த்தேன்னா ஏற்கனவே சுக்கிரனும் செவ்வாய் பகவானும் இருக்கா. துலாத்தில் கேது பகவானும், சனி பகவான் வந்து வக்ரகதி அடைஞ்சு கும்பத்தில் இருக்கார். இது வந்து இந்த மாதத்தினுடைய கோல்சாரம். மாற்றங்கள், இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த 4 கிரகத்தை பேசுவோம். இந்த 4 கிரகத்தில் பார்த்தோம்னா சூரிய பகவான் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். அது வந்து 17/7 அன்னைக்கு, அப்போ தான் உங்களுக்கு மாதமே பிறக்கிறது. புத பகவான் வந்து இந்த மாதம் வந்து 23/7 அன்னைக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். இது 2 தான் வந்து பெரிய மாற்றங்கள், வேறு எதுவும் இல்லை. சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் சிம்மத்திலே இருக்கா. ஏன்னா ஒரு ராசிக்கும் யார் யாருக்கு என்னென்னைக்கு சந்திராஷ்டிரமம் வருது, எந்தெந்த காலகட்டத்தில் அவங்க வந்து நல்ல வேலைகளை செய்யணும், இந்த மாதம் எப்படி இருக்குது அவர்களுக்கு அப்படின்றத வந்து ஒரு ராசிக்காக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். உங்களுடைய பெயர், டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு அது என்னுடைய சார்ஜஸ் என்ன ஏதுன்றதையும் போடுறேன். அதை தவிர வந்து உங்களுக்கு டைம் கரெக்ஷன் பண்ணி உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், சூக்ஷ்மம், அந்தரம், இதெல்லாம் அந்தரம் சூக்ஷ்மம்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய பலன்களை சொல்லி எளிய பரிகாரம்னு
சொல்லக்கூடிய விஷயத்தையும் சொல்கிறேன். ஆடி மாதத்தில் வாஸ்து நாள் 27/7/2023 அன்னைக்கு வாஸ்து நாள். அதாவது 6:52 8:22 வரலாம், 1.5 மணி நேரம். பொதுவாக வாஸ்து அந்த டைமில் பார்த்தாலேனால் வாஸ்து நித்திரை விடுதல் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு அந்த 90 நிமிஷத்தை 18 நிமிஷமாக பிரிச்சிருப்பா. 18 நிமிஷமாக பிரிச்சுட்டு வாஸ்து பகவான் நித்திரையை விட்டு அவர் வந்து என்ன சொல்கிறது, காலை கடன் முடிப்பார். அதற்கு பிறகு வந்து குளிப்பார். அதற்கு பிறகு வந்து பூஜை செய்வார். அதற்கப்புறம் வந்து அவர் போஜனம் செய்வார். அதற்கப்புறம் வந்து தாம்பூலம் தரிப்பார். இதில் பார்த்தேன்னா தாம்பூலம் தரிக்கும் நேரம் அந்த 18 நிமிஷம் ரொம்பவும் வசதி. கடைசி 18 நிமிஷம் சொல்லுவோம். அதை தவிர வந்து கடவுளுக்கு ஆண்டவனுக்கு அர்ச்சனை பண்ணும் நேரத்தில் வந்து எந்த ரிக்வெஸ்ட்டு வச்சிங்கன்னாலும் நிச்சயமாக அது வந்து கண்டிப்பாக நடந்தேறும். அதாவது வாஸ்து புருஷன் எதற்கு பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறது, ஒரு பெரிய கட்டடம் கட்டுறதுக்கு பிளான் போடுறது, இதெல்லாம் வந்து வாஸ்து புருஷன் வாஸ்து கண்விழிக்கும் நாள் அன்றைக்கி போட்டோமே ஆனால் கண்டிப்பாக அது நிறைவேறும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மாதம் பார்த்தேன்னா 17/7/2023 17/8/2023 வரலாம் உண்டான மாதத்தில் இந்த 32 நாளில் ஆடி மாதத்தில் பார்த்தேனால் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், வந்து சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 பேரும் வந்து மாறுவா. சூரிய பகவான் கடகத்தில் 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 6ஆம் அதிபதி 6க்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன், பகை, எதிரி, நோய் இல்லாத மாதமாக உங்களுக்கு இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதை தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தலையானால் செவ்வாய் பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால தனக்காரகன், தனஸ்தானாதிபதி, தனக்காரகன் மூலியமாக பார்வை பெற்றிருக்கிறதும், ஸ்தானாதிபதி தனக்காரகன் மூலியமாக பார்வை பெற்றிருக்கிறதுனால பணவரவு அபரிமிதமாக இருக்கும். சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம். 6ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தோன்னா புதிய கடன்கள் வந்தாலும் அந்த கடன்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. நோய் இருக்காது, இருந்த நோய் சரியாகும். இருந்தாலும் உடல் நலத்தில், அதாவது வண்டியில் போகிறதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக போகணும். இன்னொன்று பார்த்தோன்னா சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது வந்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அவர் வந்து 6ஆம் இடத்தையும் பார்க்கறதுனாலும் சிம்மம் சுபத்துவமாக இருந்தனால அரசியல் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேத்து இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நிலையை சற்று செட்பேக் இருக்கும். இருந்தாலும் வந்து சில கண்டினியூஸ் நோயாக இருக்கிறதெல்லாம் வந்து, அதாவது சோரியாசிஸ் இந்த மாதிரியான நோய்கள்னால பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதாவது சூரியனால் ஏற்படக்கூடிய சூட்டு நோய்கள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவான் வந்து உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் கொடுப்பார். அதை தவிர வந்து சனி பகவானை பொறுத்தவரைக்கும் 7.5 சனி ஆரம்பித்ததுனாலையும் வக்கரகதியில் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பார் உடல் நலத்துக்கு. சீனியர் சிட்டிசன்ஸ் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பணம் செலவு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாத உடல் நலத்துக்குன்னே வந்து மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. அதை தவிர 6ஆம் இடத்துல வந்து 3 கிரகங்கள் இருக்கிறதுனால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எதிரிகளை நிச்சயமாக வெல்லக்கூடிய ஆற்றல் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். சப்தமாதிபதியும் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல போகிறதுனால கணவன் மனைவியிடையே சற்று பிரிவினை இருக்கும். அதாவது வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள், தனித்தனியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னா இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு சுமாரான மாதமாகவே இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல பாடத்தை எல்லாத்தையுமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர வந்து இந்த 2வது கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வந்து இப்போ பிரச்சனையில் வரும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். புதிய முதலீடுகள் இப்போ போட வேண்டாம். ஏன்னா 7.5 சனி ஆரம்பித்ததுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது.
இதில் வந்து உங்களுடைய முயற்சி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 25/7 27/7/2023 வரலும் பார்த்தேலையானால் புதிய முயற்சிகளில் கண்டிப்பாக ஈடுபட வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். அதை தவிர போக வேண்டி இருந்ததேனால் கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறைவதற்காக சந்திர பகவானுக்கு ஒரு எளிய பரிகாரம் பண்ணிட்டு போகிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் ஆடி மாதம் வந்து ரொம்பவுமே விசேஷமான மாதம். தட்சிணாயனம் ஆரம்பம் வேறு. அதனால் வந்து ஆண்டாள் நாச்சியாரை போய் சேவிச்சுட்டு வர்றதும், ஹயக்ரீவருக்கு போய் ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதும் கண்டிப்பாக இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.